4. மதங்களுக்கு அனுசரித்து மாமூலாக கருதி யாதொரு புத்தியுமில்லாத தீட்டு கருமாதி முதலிய எல்லாவித மூட நம்பிக்கைகளையும் ஈற்று மாற்று முதலான அனாச்சாரங்களையும் சுத்தம் அசுத்தம் முதலான அஞ்ஞானங்களையும் மந்திர தந்திரங்கள் என்று கருதி கஷ்டப்பட்டு புத்திகெட்டு பொருள் நாசம் உண்டு பண்ணுவதுமான நடவடிக்கைகளையும் விட்டுவிட வேண்டும். தன்னில் இருக்கின்ற ஈஸ்வர அம்சமான ஜீவன் வெளியில் திராவக ரூபமாகி வாயுவாகி அதோகதியாக அதாவது கீழ்பதிந்து நசித்துக் கொண்டிருப்பதை மேற்பிரகாரம் நசிக்க விடாமல் தன்னுள்ளிலேயே மேலும் கீழுமாக நடத்தி தன்னில் மேல்பாகத்தில் உள்ள ஈஸ்வரனிடத்தில் சேர்ப்பதையே ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது. அப்பொழுதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆகிறது. அதனால் தன்னுடைய ஜீவனை எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் வெளியில் விடாமல் உள்ளேயே மேலும் கீழுமாய் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகும். 5. பெண்கள் ருதுவான அதாவது மாதவிடாயான காலங்களிலும் பிரசவித்த சமயங்களிலும் சாவு உண்டாகும் போதும் வண்ணாத்தியிடமிருந்து மாத்து என்று சொல்லி யாராவது அதாவது இந்துக்கள் என்று அபிமானித்து வருகிறவரில் எந்த ஜாதியில் சேர்ந்த மிகவும் தாழ்ந்த ஜாதிகள் என்று அபிமானித்து ஸ்தாபித்து வைத்த பெண்கள் மாதவிடாயான காலத்தில் கட்டியிருந்த தீட்டு துணிகளை அதாவது தீண்டாரி கோவண துணிகளை மேற்கூறிய வண்ணாத்தி துவைத்து வெளுத்து கொண்டு வர அத்துணிகளை வாங்குகிற அனாச்சாரங்கள் அதாவது கெட்ட வழக்கங்களையும் அறவே விட்டுவிட வேண்டியதாகும். ஏனென்றால் அவனவனுடைய தாய் தகப்ப முதலானவர்கள் செத்தால் செத்த தீட்டு போக வேண்டியும் கேரளத்தில் உள்ள பிராமணர்களுக்கும் அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து ஸ்தாபித்து வைத்துள்ள ஜாதிகளுக்கும் முற்கூறிய வண்ணாத்தி கொண்டு வந்து கொடுத்தது வாங்கி கட்டியோ மிதித்தோ குளித்தால் தான் சுத்தமாகும் என்று நினைத்து அவ்விதம் நடந்து வருகிறார்கள். இதை பற்றி ஆலோசிக்கும் பொழுது இந்துக்களில் மிகவும் உயர்ந்த ஜாதி வண்ணாத்தியாகும் என்று வருகிறது. ஏனென்றால் அவள் கொண்டு வந்து தருகிற தீண்டாரி துணியை தொடாமல் இந்துக்களில் மகா வைதீகர்களும் மந்திர தந்திரவாதிகள் என்று அபிமானித்து வருகிற பிராமணர் முதல் எத்தனை ஜாதிக்காரர்களாகி பிரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முற்கூறிய அசுத்தத்திலிருந்து சுத்தமாகிறதில்லை என்று வருகிறது. அது மிகவும் ஆலோசனை இல்லாமல் நடத்தி வருகிற அனாச்சாரமாகும். அதனால் பெண்கள் ருதுவாகும் போது நடத்த வேண்டியதான கிரமங்கள் கீழே சொல்கிறோம். அதாவது பெண்கள் முதலாவதாக ருதுவாகும் போது அவருடைய தலையில் 101 குடங்களுக்கு அதிகப்படாமல் கூடுமான வரையில் தண்ணீர் விட வேண்டும். ருதுவாவது என்றால் புஷ்பித்தல் என்று பொருள். அதனால்தான் ருதுவான பெண்களுக்கு புஷ்பினி என்று சொல்ல காரணம். அதற்கோர் உதாரணம், ஒரு செடி பூக்காமல் காய் உண்டாவதில்லை. அப்படியே ஒரு பெண் புஷ்பினியாகாமல் கர்ப்பவதியாவதில்லை. ஆகையால் ருதுவான சமயத்தில் விலக்கி வைக்க கூடாது. அதனால் முதல் ருதுவானால் முன் சொன்னபடி தலைக்கு தண்ணீர் விட்டவுடனே 3 அவுன்சு நல்லெண்ணெயில் 3 தோலா தென்னை அல்லது பனை வெல்லம் தூளாக்கி சேர்த்து சாப்பிட கொடுக்க வேண்டும். 5. மாதம் மாதவிடாய் உண்டாகும் போது தீட்டு தீண்டல் என்று சொல்லி தனியே விலக்கி வைக்க கூடாது. அவர்கள் மாதவிடாயான சமயத்தில் உண்டான அழுக்குகள் போக வேண்டி மாதவிடாயான உடனேயே முழுகி குளித்து மற்றவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டியதாகும். 5. மாதவிடாய் என்று சொல்லி தனித்து தூர நிறுத்துவது யாதொரு ஆலோசனையும் இல்லாததனாலாகும். ஏனெனில் மாதவிடாய் என்று தெரிந்தது எதனால் என்றால் இரத்தம் வெளியில் வந்ததால். அந்த இரத்தம் எங்கிருந்து வந்தது என்றால் அவர்களுடைய உள்ளிலிருந்து வந்தது. அந்த இரத்தமே அசுத்தமானால் அது உள்ளில் இருக்கும் பொழுதும் அசுத்தம்தான் அல்லவா? அந்த அசுத்த இரத்தம் வெளியில் வந்தது முதல் 4ஆம் நாள் குளித்தவுடன் சுத்தமாகிறது என்று சொல்வது எவ்வளவோ முட்டாள்தனமாகும். அது உள்ளில் இருக்கும் பொழுது தீட்டு என்று சொல்லி வேறுபடுத்தி வைப்பதில்லை. தவிர வெளியில் வந்த இரத்தத்தின் மீதி உள்ளேயும் இருக்கிறது. அப்பொழுதும் தீட்டு என்று சொல்வதில்லை. அதுவுமின்றி மாதவிடாயான 4ஆம் நாள் குளித்து எல்லோருடனும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் 4 நாட்களில் இரத்தம் வருவது நின்று விடுவதில்லை. சிலருக்கு 7-8 நாட்கள் வரையிலும் மற்ற சிலருக்கு 10-15 நாட்கள் வரையிலும் இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தீட்டு என்று சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை. தவிர இரத்த காசிவு என்ற ஒரு நோய் உண்டு. அதுவும் மாதவிடாய் ஆகும் பொழுது இரத்தம் வருகிற வழியாகத்தான் வருகிறது. அப்பொழுது தீட்டு என்று சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை. ஆனால் இவ்வாறு யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் மேற்கூறிய அனாச்சாரம் இந்து மதத்தவர்கள் என்று அபிமானித்து வருபவர்களிடத்தில் மட்டுமே நடந்து வருகிறது. கிறிஸ்தவ மதத்திலோ முகம்மதிய மதத்திலோ அப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் காணப்படுவதில்லை. அவர்களில் மாதவிடாயான பெண்கள் அதே சமயத்தில் குளித்து யாதொரு தீட்டும் இல்லாமல் மற்றவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பலகாரம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். அவ்வாறுள்ள பலகாரங்களையும் மற்றும் பல சாமான்களையும் நாம் வாங்கவும் கொடுக்கவும் செய்கிறோம். அதுவுமின்றி வெளிநாடுகளில் கிறிஸ்தவர்களும் முகம்மதியர்களும் தீட்டு இல்லாமல் அவர்கள் எல்லா ஜாதிக்காரர்களுடனும் ஒருவருக்கொருவர் அந்நியோன்யம் யாதொரு அஞ்ஞானமின்றி தொட்டு பழகி வருகிறார்கள். மலையாளத்தில் மட்டுமே அவர்களுக்கு அசுத்தம் வைக்கப்பட்டுள்ளது.
அப்படி இருப்போரின் பெண்கள் மாதவிடாயான சமயத்தில் செய்த சாயா, தேநீர், பலகாரங்கள் முதலியவற்றை வாங்கி தின்கிறார்கள். அதற்கு யாதொரு தீட்டும் இல்லை. இந்து மதஸ்தர்கள் என்று அபிமானிக்கின்றவர்களுடைய தாயார், தமக்கை, தங்கை, மனைவி, புத்திரி முதலானவர்கள் மாதவிடாயானால் அவர்களை மற்றவர்கள் தொடக்கூடாது என்றும் அவர்களுடைய நிழலும் படக்கூடாது என்றும் தீர்மானித்து அவர்களுக்கு வீட்டினுடைய ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சாக்கோ ஒரு கம்பளி துண்டோ கிழிந்த பாயோ கொடுத்து படுக்க வைக்கிறார்கள். இது மிகவும் புத்தியில்லாததையும் யோசனையற்றதையும் யுக்தியில்லாத அனாச்சாரங்களையுமே காட்டுகிறது. ஆகையால் இவற்றையெல்லாம் அறவே விட்டுவிட வேண்டியதாகும். இது மட்டுமின்றி மாதவிடாயை தீட்டு என்று கூறி வருவது தவறாகும். திரிபுரி என்றாகும் சொல்ல வேண்டியது. எப்பொழுது ஒரு பெண் மாதவிடாயாகி இருக்கின்றாளோ அப்பொழுது அவள் திரிபுர சுந்தரி ஆகிறாள். திரிபுரம் என்றால் 3 புறம், அதாவது சத்துவம், ரஜசு, தமசு. இந்த 3 புறத்தையும் எரித்து ஜொலித்து வருகிற சக்தியாகும் ரத்தம். ஆகவேதான் இரத்தத்திற்கு சக்தி என்று சொல்ல காரணம். அது நிமித்தம் ரத்தம் நசிக்குந்தோறும் சக்தி நசித்து போகிறது. அப்படி சக்தியாயிருக்கின்ற ரத்தம் மதித்து கொதித்து முற்கூறிய சத்துவம், ரஜசு, தமசு என்னும் 3 குணங்களையும் தகர்த்து அந்த சக்தியாயிருக்கின்ற ரத்தம் வெளியே வருகிறது. அதனால்தான் மாதவிடாயானது என்பதற்குரிய அடையாளமாக ரத்தம் காண்பதற்கு இடமாயிற்று. ஆதலால் தீண்டல், அதாவது மாதவிடாய் என்ற நிலைமை திரிபுர சுந்தரியாகும். ஆகையினால் அவ்விதமுள்ள நிலைமையில் விலக்கி வைக்கக்கூடாது. அப்படி உள்ளவர்களை பத்தியங்களோடு கூடி ஜடத்தை அசைய விடாமல் மிகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வைத்திருக்க வேண்டியதாகும்.